கேரளா மூவி மறுபடியும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவோ எதிர்ப்புகள் இந்த மாதிரி இருந்த ஒரு 9 மாதம் முன்னாடி வந்த ஒரு மூவி மறுபடியும் தேட்டரில் எல்லாமே எவ்வளவோ பாதுகாப்போட ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. கேரளா மூவிஸ், கேரளா ஸ்டோரின்ற மூவி. அந்த மூவி வந்து இப்போ மறுபடியுமே ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடியில். ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ தூரம் ரிலீஸ் ஆகுது. அந்த மூவியில் என்ன இருக்கு? அந்த மூவி இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏன் ஒரு மூவிக்காக ஒரு மூவி ரிலீஸ் ஆனோடனே இவ்வளோ கோடி தமிழ் திரையுலகத்தில் ஒரு ஒரு ஃபோர்த்து லெவல் பிளேஸ்லையும் ஃபிஃப்த் லெவல் பிளேஸ்லையும் இருக்கிற மூவியும் அப்படி ஒரு எதிர்ப்பு வர மூவியும் நிறையா சமூகத்துல இருந்து எதிர்ப்பு வர மூவியும் இந்த கேரளா ஸ்டோரின்ற மூவி இருக்கு. இதுக்காக நிறைய பேர் போராட்டம் பண்ணி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பாதுகாப்போட அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போ ரிலீஸ் ஆகி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பேன் பண்ணிட்டு மறுபடியும் இது வந்து ஓடிடியில் ரிலீஸ். இந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கும். ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து வர்றது என்னன்னா ஒரு 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 சமூகத்தை வந்து டோட்டலாக வந்து அப்போஸாக காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அப்படிதான் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து 32,000 பேர் வந்து கேரளாலேருந்து கன்வர்ஷன் நடக்குது. கன்வர்ஷன் பண்ணி அங்கேருந்து சிரியா அந்த மாதிரி போய் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி ஜெயிலில் அவங்க போய் இருந்துடுறாங்க. அது வந்து அங்கே வந்து செக்ஸு ஸ்லேவாக ஆக்கப்படுறாங்க அந்த மாதிரி சொல்லி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மூவியை பற்றி. இந்த மூவியுமே இதை பற்றி தான் நடந்திருக்கு ஃபுல்லாமே. ஒரு 4 ஹீரோயினி 4 கதாநாயகிங்க. இவங்க வந்து ஒரு கேரளா மூவி, அதாவது அந்த இவங்க கேரளா ஸ்டோரின்ற மூவியில் 4 பேர் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு காலேஜ் படிக்கிறதுக்காக வருவாங்க. இது படிக்கும்போது இருக்கிற அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கிற ஒரு வந்து ஒருத்தவங்க முஸ்லீம், ஒரு ஃப்ரெண்டு கிறிஸ்டின், ஹிந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க அவங்களோட ப்ரேயர் இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்க கன்வர்ஷனுக்கு பண்ணுவாங்க. அந்த கன்வர்ஷன் டோட்டலுமே வந்து ஒரு ஆப்போசிட்டாகவே இருக்கும். ஒரு மதத்துக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இதில் வந்து 32,000 பேர் இந்த இது வந்து போய் அங்கே அந்த அமைப்பில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அமைப்பில் சேர்ந்த 32,000 பேர் உலக அளவுலேயே வந்து ஒரு 39,000 40,000 பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டே இருக்கு. அந்த இதில் சேர்ந்ததே ஒரு 40,000 39,000 பேர் தான் உலக அளவில். ஆனால் இவங்க சொல்றது கேரளாவில் மட்டும் போய் 32,000 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே அந்த டீசர்ல சொன்னதை மறுபடியும் எடுத்திருப்பாங்க, ட்ரெய்லர்லையும் எடுத்திருப்பாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. ஆனால் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் நடந்தது தான் இது. அந்த 2 பேர் 3 பேர் நடந்ததை இவங்க வந்து டோட்டலாக ஒரு ஒரு ஆப்போசிட்டாக காமிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரேம் பண்ணி அந்த மூவி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்படி ஆப்போசிட்டாக காமிக்கிறதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகளையும் தாண்டி ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? அந்த ரீசன் நம்ம யாருக்குமே தெரியல. ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு, அவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு. அப்படி ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சாரி டோட்டலாக இந்தியாவில் வந்து ஒரு 80 கோடி கிட்ட வசூலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டோட்டல் ஓவராலாக 300 crores வசூலாச்சு. இது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் பாராட்டியிருந்தாரு. நிறைய நிறைய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே போய் தேட்டரில் பார்த்துருந்தாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மூவி மறுபடியும் ரிலீஸ் ஆகிருக்கும் ஓடிடியில். இதில் வந்து இதுதான் இவங்க வந்து கன்வர்ஷன் பண்ணி உடனே ப்ரெக்னென்ட் பண்ணிடுவாங்க. லவ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்வர்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைப்பில் போய் இவங்களை சேர்த்து அந்த ஸ்லேவ் ஆக்கிடுவாங்க. இதுதான் வந்து இந்த மூவியில் இருக்கிற கான்செப்ட். இந்த மூவி இதை வச்சு தான் எடுத்திருக்கு. இது வந்து டோட்டலாக எல்லாருக்குமே இவங்க வந்து டோட்டலாக ஒரு மதத்தை வந்து ஆப்போசிட்டாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எஸ், அப்படி தான் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்படி ஒரு 2 பேர் 3 பேர் பண்ணதுக்காக ஒரு 32,000 பேர் போய் இந்த அமைப்பில் சேர்ந்துட்டாங்க. 32,000 பேர்னா 32,000 ஃபீமேல், 32,000 மேல், இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 64,000 பேர் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு 3 பேர் தான் அந்த மாதிரி போயிருக்காங்க. அவங்க கேரளாவில் இப்போ வரைக்குமே அந்த ஆப்கானிஸ்தான் ஜெயிலேயோ எங்கேயோ இன்ன வரைக்குமே அவங்க இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சொல்லியிருப்பாங்க. அதில் வர அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு போல்டான கேரக்டர்ஸ் தான். போல்டான கேரக்டர்னாலும் அந்த மூவி நடிக்கிறதுக்குமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீமேலான கேரக்டர் வந்து போல்டான கேரக்டர் தான். அவங்க அந்த மூவி போடும்போதே பிரேவ் யுவர் டெல்லிங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் தைரியமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்படி இருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அது என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருவாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது. இந்த மூவி வந்து ரொம்ப சென்சிட்டிவான மூவி, சென்சிட்டிவான டாபிக் தான் எதுவுமே. சென்சிட்டிவான டாபிக்னா ஒரு
ஒரு டோட்டலாக ஒரு ஆப்போசிட்டாக காமிச்சிருப்பாங்க. இன்னொரு இதை வந்து ஃப்ரேம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி இவ்வளோ ரிலீஸ் ஆகிறதுக்குமே, இவ்வளோ மக்களில் வரவேற்பு வர்றதுக்குமே என்ன ரீசன் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மூவியை பற்றி? உங்கள் மனசில் தோன்றது என்ன அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய் கைஸ்.